சென்னை காரப்பாக்கத்தில் 20 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 5 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். உங்கள் விவரம் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் கோபால். சென்னை காரப்பாக்கம் பல்லவன் குடியிருப்பு 3வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் டில்லி பாபு. இவர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி மற்றும் குழந்தைகள் கடந்த 7ஆம் தேதி சொந்த ஊருக்கு சென்று விட்டனர். இவர் கடந்த 10ஆம் தேதி காலை டில்லி பாபு வீட்டில் பூட்டிவிட்டு சாவியை அருகில் உள்ள ஷூவில் வைத்து விட்டு வேலைக்கு சென்று மாலை ஊருக்கு சென்று மனைவி மற்றும் குழந்தைகளை கண்ணகி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்து பார்த்தபோது வீட்டு சாவி போடப்பட்டு திறந்துள்ளார். வீட்டை திறந்தவுடன் டேபிள் மீது நகைகள் வைக்கும் பெட்டிகளும் பீரோவில் இருந்து பார்த்தபோது அதில் சாவியும் இருந்துள்ளது. சுமார் 20 சவரன் நகை மாயமாகி உள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பேரில் கண்ணகி நகர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ராஜ்குமார் நிகழ்விடத்திற்கு ஆய்வும் செய்துள்ளனர். மேலும் கைரேகை நிபுணர்களையும் வரவழைத்து சோதனையும் மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக இதில் மர்ம நபர்கள் இந்த 20 சவரன் நகையை திருடி சென்றுள்ளது முதல் கட்டமாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கு தொடர்பு உடைய 5 பெண்களையும், அதாவது இந்த வழக்கை விசாரித்து இதில் 5 பெண்களை காவல்துறையினர் கைதும் செய்துள்ளனர். விசாரணையில் அவர்கள் எழில் நகர் பகுதியைச் சேர்ந்த சுமதி, மீனா, ரம்யா, கஸ்தூரி, கலைவாணி என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் இதே போன்று பகல் நேரங்களில் பெரிய பெரிய வீடுகளை குறிவைத்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக இவர்களிடமிருந்து 25 சவரன் நகையையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். 5 பேரை கைது செய்து சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கோபால். நன்றி சக்திவேல், விவரங்களுக்கு நன்றி.